நடிகர் கே. பாக்யராஜ் அவர்கள் இறந்து போறதுக்கு முன்னாடி, அவர் பேசின கடைசி ஃபோன் கால் இதுதான் அப்படிங்கிற மாரி ஒரு ஆடியோ சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிரபலமான இயக்குனரும் நடிகருமா வலம் வந்த கே. பாக்யராஜ் அவர்கள் தன்னோட 73வது வயசுல கடந்த வாரம் மாரடைப்பு காரணமா காலமாயிட்டாரு. தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத பல படைப்புகளை கொடுத்தது மூலியமாவும், பாரதி ராஜாவோட சிஷ்யன் அப்படிங்கிற பெயர்ல பல திரைப்படங்களை இயக்குனது மூலியமாவும் தான் மக்கள்கிட்ட ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு. பாக்யராஜுக்கு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவியும், சாந்தனுன்னு சொல்லக்கூடிய மகனும், சரண்யா அப்படின்னு சொல்லக்கூடிய மகளும் இருக்காங்க. வாக்கிங் போயிட்டு வரேன்னு வீட்டை விட்டு வெளில போனவரு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு வீட்டுக்கு இறந்து போய் தான் வந்திருந்தாரு. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி குஷ்ப் மகள் திருமணத்துக்காக கோவா போயிட்டு அங்க மேரேஜை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி ஆட்டம் பாட்டம் சொல்லி நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காரு. கடைசி காலகட்டத்தில் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்திருக்காரு. அவர் இறந்து போவார் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று தான். இந்த மாதிரி சூழ்நிலையில பாக்யராஜ் அவரோட கடைசி ஃபோன் கால் எப்படி இருந்திருக்கு, கடைசி அவர் யார்கிட்ட பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இதுவரைக்கும் வெளிவராத பல தகவல் கிடைச்சிருக்குதாம். இதை பத்தி அவங்க குடும்பத்தார் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாக்யராஜ் அவர்கள் முந்தின நாள் இரவு, அதாவது ஜூன் 27ஆம் தேதி இறந்து போறாருன்னா, ஜூன் 26ஆம் தேதி இரவு பாடலாசிரியர் ஸ்நேகன் கிட்ட பேசியிருக்காரு. அதுக்கான காரணம் என்னன்னா, எழுத்தாளர் சங்கம் தேர்தல் சார்பா பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காராம். அதுக்கப்புறம் இயக்குனர் சீனு ராமசாமி கிட்டையும் அவங்களோட திரைத்துறையை பத்தி, இயக்குனர் சங்கம் பத்தி பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருக்காரு. அந்த ஒரு ஃபோன் காலில் ரொம்ப கலகலப்பா ஜாலியாக சிரிச்சு பேசிக்கிட்டு, அந்த எழுத்தாளர் சங்கம் தேர்தல் எப்படிலாம் நடக்க போகுது, என்ன மாதிரி விஷயங்களை எதிர்கொண்டு காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை ஸ்நேகன் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசியிருக்காரு. இதுதான் அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி கடைசியாக பேசின ஃபோன் கால். அந்த ஃபோன் காலுக்கு அப்புறம் இரவு தூங்க போயிருக்காரு. மார்னிங் தூங்கி எழுந்ததுக்கு பிறகு அவருக்கு எந்த விதமான ஃபோனும் வரல, இவர் யாருக்கும் கால் பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு 6-7 மணிக்கு மேலே வாக்கிங் போறேன்னு போனவர் திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவருடைய ஃபோனை எடுத்து அப்பா யூஸ் பண்ண அந்த வார்த்தைகள், அந்த வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் வாய்ஸ்லாம் கேட்கும்போது, அவர் உயிரோடு இருக்கும்போது வீட்டில் பேசக்கூடிய அந்த அதிர்வுகளை அவங்க வீட்டில் அந்த வாய்ஸ் மூலயமா அவங்க மகனை ஏற்படுத்தி அப்பாவை நினச்சி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காராம். தான் கணவரோட குரல் இந்த வீட்டுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தினம் அழுதுகிட்டு இருக்காங்களாம். இதுதான் பாக்யராஜ் அவர்கள் இறந்து போறதுக்கு முன்னாடி பேசின கடைசி ஃபோன் கால் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வெளிவந்திருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, 4 நாட்களில் உலக அளவில் கான் சிட்டி திரைப்படம் எவ்வளோ வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு. கடந்த வாரம் வெளியான கான் சிட்டி திரைப்படத்தோட மொத்த வசூலை இப்போ அப்டேட்டாக வெளியிட்டிருக்காங்க. ஹரிஷ் துரைராஜ் இயக்கத்தில் உருவான திரைப்படம் தான் கான் சிட்டி. இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ், அண்ணா பென், யோகி பாபு, வடிவுக்கரசின்னு சொல்லி பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த வருஷம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த படங்களில் இந்த படம் ஒன்று. ஆனால் எதிர்பார்த்த மாதிரி இந்த படம் முழுமையாக பூர்த்தி பண்ணலை. வசூல் ரீதியாக இந்த படம் ஓரளவுக்கு சுமூகமாக தான் வெற்றி பெற்றிருக்கு. கடந்த 4 நாட்களில் கான் சிட்டி திரைப்படம் இதுவரைக்கும் 6 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்குதான். சொல்லப்போனால் வளர்ந்து வரக்கூடிய ஹீரோக்கள் திரைப்படங்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் படமாக இருந்தாலும் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் கொஞ்சம் பின்தங்கி இருக்கு அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.